ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்மளோட லக்ஷ்மி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரொம்ப அழகாக வந்து இருந்தாங்க. ஸோ அது அப்டேட்மே பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமியை பற்றி ஒரு சில அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. சுவாமியை பற்றி எல்பி மட்டும் கிடையாது, பிரவீன் சாரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன் வந்து சுவாமி வரல அப்படிங்கிற ரீசன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வீடியோவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் எல்பி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அவரோட மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, கம்யூனிட்டி 2, அந்த ஒரு மூவிக்கு நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ, அதாவது வீக்கா ஃபேன்ஸாக எங்களுக்கு வீக்காக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ, ஸோ அதே அளவுக்கு நீங்கள் அதை விட அதிகமாகவும் நம்ம சுவாமி ப்ரோக்கு நீங்கள் அவரோட மூவிக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக அவரோட மூவி நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கூட வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் ட்ரை பண்ணார் வரத்துக்கு. பட் ஆனால் அவரால் வர முடியல. ஸோ வந்து இதுதான் ரீசன். மற்றபடி நீங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எதுவுமே கிடையாது, ட்ரூ கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக சாமியை பற்றி எதுவுமே தெரியாது, பட் ஆனால் சாமி பற்றி ஏன் வந்து இவ்வளோ நெகட்டிவ் வந்து பரப்புறாங்கன்னு நமக்கு தெரியல. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃபேன் பேஸ். வீக்காங்கிறது விஜய் இல்லாமல் காவிரி இல்லை, காவிரி இல்லாமல் விஜய் இல்லை. ஸோ அதையே வந்து இன்னும் புரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் எல்பியை மட்டும் புகழ்ந்து பேசுகிறாங்களோ, ஒரு பக்கம் சாமி மட்டும் புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக பேசிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பாருங்க, மகாநதின்னு வரும்போது ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் சலிக்காமல் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா. ஸோ அந்த லக்ஷ்மி கூட சொல்லுவாங்க, அது மாதிரி சாப்பிட்றதுல கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, இந்த ஃபுட்டில் அங்கே நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்தை அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் இங்கே புரிஞ்சுக்கிறவங்க, ஆப்போசிட்டில் இருக்க புரிஞ்சுக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி ஸோ தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஸோ தப்பாக வந்து இதை வந்து எல்லாருமே நான் சொல்லவில்லை, எல்லாருமே கமெண்ட்டில் திட்ட வந்துடாதீங்க. ஸோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக கமெண்ட் பண்ணி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வந்து நான் சொல்கிறேன், இந்த இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தனியாக இதுக்கு ஒரு வீடியோ பேசணும்னு நினச்சிருக்கு, அது அப்புறமா நான் பேசுகிறேன். பட் இங்கே ஒரு ஃப்ளோவில் வந்ததால் எதையுமே நான் ஷேர் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க. ஸோ பாசிட்டிவ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பட் நேற்றுக்கு ஈவெண்ட் நம்ம சுவாமி இல்லாத ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே எனக்கு சுவாமி பிரசன்னான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஏங்கிறது நான் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பை பை.